ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து வெளியில் கிளம்ப போகிறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து வெளில கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரூமில் இருந்து ஃப்ரெண்ட்ஸோட தான் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ பார்த்துட்டு அப்புறம் வந்து கங்கா ஆர்த்தி நைட்டு சாயந்தரம் பார்க்கணும். நேற்று நைட்டு வந்தது ரூமுக்கு, வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வெளியிலே வரேன். நைட்டு வந்ததுனால லேட்டாக வந்ததுனால நல்லா தூங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ தான் காசியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த டுக் இருக்குல்ல, இது வந்து வெஹிக்கிள். ஆக்சுவலாக இதுதான் ரேட்டு கம்மி. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறையா வந்து ரிக்ஷாலாம் இருக்குது. இந்த டுக்குங்கிறது வந்து ஆட்டோன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர்லலாம் ஆட்டோன்னு சொல்லுவாங்களா. அதுதான் ரேட்டு ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 4 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே போகிறோம். ஸோ அவங்கெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. எனக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் அரை தான். ஸோ வந்து எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். பயங்கர நாய்ஸாக இருக்குங்க. ஸோ இங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாமே பரபரன்னு போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து எப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒன்றா பார்ப்போம். நான் இருக்க ஹாஸ்டலில் இருந்து கங்கா ஆர்த்திக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நடந்து போனோம். ஸோ இங்கேருந்து மெயினான ஒரு மெயின் ரோட்டுக்கு இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் அகைன் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. பாருங்கள், வண்டி ஃபுல்லாக டிராஃபிக்கு. ரூட்லாம் தெரியாது, ஒன்றும் மேப்பை பார்த்து தான் போகணும். அப்படி இல்லைன்னா இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, அவங்க கூட அப்படியே கிளம்ப வேண்டியது. அப்பா செம நாய்ஸுங்க. ஸோ டிராஃபிக் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது பெருசாக. நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும் தான் நம்ம வந்து ரிவருக்கு போக முடியும். ஆறுன்னு பயங்கரமாக அடிக்கிறாங்க இவங்க. இங்கே நான் இருக்க இடம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் நிறைய வச்சு இது பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் சண்டே மார்க்கெட் மாதிரி போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், பானிபூரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இந்த சைடு எல்லா ஏரியாவும் வந்து ஃபுல்லாகவே ட்ரெஸ் கடை தான் நிறைய இருக்குது இந்த ஏரியா. ஸோ பாப்பா அப்படியே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம. பையா வந்து மகாராஷ்டிரா, அவர் பேர் வந்து விக்னேஷ். இங்கே பாருங்கள், ஃபாரினர்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய வந்து ட்ரெஸ் கடை தான் இந்த சைடு இருக்குது. எதுவும் ட்ரெஸ் எதுவும் பை பண்ணோன்னா நம்ம வந்து இந்த சைடு பை பண்ணிக்கலாம். ஏன்னா 2 சைடுமே ஃபுல்லாக ட்ரெஸ் தான் இருக்குது. காய்ஸ், நாங்கள் வந்து தொலைஞ்சிரும் சொல்லிட்டு நம்பர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சராக யார் கூட ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆள் எங்கேயா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று குரூப்பாக வாட்ஸ்அப் குரூப் கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டோன்னா நம்ம எங்கேயுமே மிஸ் ஆக மாட்டோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு நல்ல ஐடியா தாங்க. நிறைய கடை இருக்குங்க. நிறைய மக்களும் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்காங்க. கடைகளும் பாருங்கள் நெருக்கடியாக தான் இருக்குது. சின்ன கடைகளாண்டு இந்த சைடுன்ட்டு. ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க. வாங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறையா வந்து இந்த தொப்பிலாம் இருக்குங்களா. ஸோ முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தொப்பி. ஸோ இந்த ஏரியாவே முஸ்லீம்ஸ் ஏரியா தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அவங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. இங்கே பாருங்கள், ஃபுட்டெல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக இந்த சேமியா இருக்குல்ல, அதை வச்சு தான் நிறைய ஃபுட்டு வந்து இங்கே இது பண்ணுறாங்க. தயிர் வடை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிடணும். ஆக்சுவலாக நம்ம முன்னாடி வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கங்கா ஆரத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். போகிற இடம் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் சேமியாலாம் எப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படி நூடுல்ஸ் மாதிரி ரவுண்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா கூட்டம் தாங்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கே எல்லா கடையிலும் ஆட்கள் இருக்காங்க. எல்லா கடையிலையும் பயங்கரமாக இருக்குது. பையன் பேட்டை கீழே போட்டு போயிட்டா, ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓடுறான் பாருங்க. இந்த கோயிலுக்கு பரவாயில்ல பாருங்கள். இங்கே பாருங்கள், லெஸ்ஸியை பாருங்கள், எல்லாம் கடைஞ்சி அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. இது நம்ம ஆஃப்டர்நூன் வாங்கி சாப்பிடுவாங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எந்த கோயிலுக்குன்னா காலபைரவர் கோயிலுக்கு. ஃபஸ்ட்டு வந்து காலபைரவர் கோயிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் தான் காசி விஸ்வநாதரை நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ இங்கே போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. காலபைரவர் கோயிலோட இது மாதிரி. பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க.
பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் முன்னாடி வழி இருக்குது. கோயிலுக்கு போகிறதுனால இங்கே வந்து செப்பலை கழட்டி போட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இடத்த பாருங்கள். இந்த இடமே மோசமாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 வழி இருக்குது. ஒன்று இந்த சைடும் அப்புறம் இந்த சைடு இருக்குது. ஆ 2 வழி இருக்குது. 2 சைடுமே பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. எப்படி போகிறோன்னு தெரியல. நிறைய பேர் செப்பலை வந்து இங்கேயுமே கழட்டி போட்டு போகிறாங்க. கூட்டத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னு தெரியல. பயங்கர கூட்டமாக இருக்குங்க. இதுவே சின்ன இடமா தாங்க இருக்குது. ஆனால் இதுலேயே பாருங்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு வழியும்பாங்களே, அது மாதிரி நிறைய ஸ்ட்ரீட்டு உண்டு. ஓகே ஓகே. अटैच होतांगा भैया आपका ब्लॉग क्या नाम है? हाँ ये तमिलनाडु से। तमिलनाडु तमिलनाडु ये नाम से आएगा आपका ब्लॉग? हाँ ओके मैं स्टार्ट यही मैं पूछ रही कितना लोगे कितना लोगे 3 जने लगाएंगे கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நிற்கும். மூவே ஆக மாட்டேங்குது. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். சின்ன தெருவாக தான் இருக்குது. அதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் போயிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே போயிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது, கால் கூப் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கால் கூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூ அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. லைன் இனிமேல் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க அந்த காலபைரவர் கோயில் போயிருவாங்க. இந்த கோயிலுக்கு போகிற பொருளெல்லாம் இங்கே அவங்க அம்மா விற்கிறாங்க. போக இங்கே பாருங்கள், சில்ட்ரன்ஸும் விற்கிறாங்க. ஒரு வழியாக உள்ள வந்து காலபைரவர் கோயிலுக்குள்ள செம கூட்டமாக இருக்கு. பாருங்க கூட்டத்தை பாருங்க, பயங்கர கூட்டங்க. விரட்டி விடுறாங்க. இதுதான் காலபைரவர் கோயில். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடிச்சு பத்தி விடுறாருங்க. பயங்கர கூட்டம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து லைனில் நின்று வந்திருக்கோம். வந்து பார்த்தா இங்கே பார்த்தா சின்ன கோயிலாக தாங்க இருக்குது. பட் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ ஓகே. காசு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய கோயில் வந்து இந்த காலபைரவர் கோயில் தான். இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்து வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் போகணும். காய்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் கரும்பு ஜூஸ் குடிக்க போகிறோம். சவுண்டு கேட்குதான்னு தெரியல, பயங்கரமாக சவுண்டு ஹார்ன் அடிச்சிட்டே இருக்காங்க. ஹலோ நம்பர் வந்து இருக்காங்க, மிஸ் ஆகிட்டாங்க நினைக்கிறேன். கால் பண்ணி கேட்குறாங்க அவங்க. தேங்க்யூ. நல்லா இருக்குங்க. அங்கேருந்து ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கங்கா ஆரத்தி பார்க்கறதுக்கு வந்து கிளம்புறோம். ஸோ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டாக தான் நாங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் ஆட்டோ பிடிச்சி போங்க, இல்லை ரூட்டு தெரிஞ்சுன்னா கூகுள் மேப் பார்த்து வச்சுப்போங்க, அதுதான் பெட்டரு. ஸோ வாங்க முன்னாடி போவோம். ஸோ ஒரு வழியாக ரொம்ப தூரமாக சவுண்டு தாங்க இங்கே. ஸோ இதுதான் மெயின் ரோடு. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு மெயின் இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இங்கேருந்து நிறைய பிளேஸ்க்கு போகலாம். அந்த சைடு போகிற பாருங்க விஸ்வநாத் டெம்பிள். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுதான் காசி விஸ்வநாத் டெம்பிள். இந்த சைடு வந்து தசவமேதா காட்டு. நம்ம தசவமேதா காட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இந்த சைடு போனோம்னா நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகலாம். இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ஏரியாங்க. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து லைவ் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இப்போ ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால்
காட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல கைஸ். இதுதான் காசி விஸ்வநாதர் கூட கோயில். இது வந்து கேட் நம்பர் 4. இந்த கேட் நம்பர் 4 நீங்கள் போட்டு பார்த்தீங்களா, இந்த வழியாகவும் நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம். பட் ஆனால் நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு போக போதில்லை. நம்ம வந்து இப்போ வந்து கங்கா ஆர்த்தி தான் பார்க்க போகிறோம். ஸோ காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இந்த சைடு கேட் நம்பர் 4 போட்டுருக்கு, அந்த வழியாக தான் போக போகிறோம். இதுதான் காசி விஸ்வநாதரோட அந்த சிலை. இங்கே பாருங்க, கோயில் பக்கத்தில் காசி விஸ்வநாதரோட அந்த டூரிஸ்ட் ஹெல்ப் சென்டர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து எதுனாலும் வந்து இங்கே வந்து ஹெல்ப் வந்து வாங்கி கேட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போக போகிறோம். கீழே இறங்கி போயிட்டு அந்த ரிவர் போகணும். மேலே பார்த்தீங்கன்னா அதுதான் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில். அதுக்கு வந்து நம்ம நாளைக்கு போவோம். ஃபஸ்ட்டு இங்கே ஆர்த்தி போய் பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் அன்னபூரணி ஹோட்டல்னு சொல்லுவாங்களா, அன்னபூரணி கோயில். அந்த கோயில் தான் அது. நம்ம இப்போ முன்னாடி போகணும். முன்னாடி போனால் தான் ஆர்த்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். நம்மளுக்கு நிறைய டேஸ் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் நம்ம போய் பார்க்கலாம். வாங்க அப்படியே தொடர்ந்து. ஃபைனலாக நம்ம வந்து 6:30 வந்துட்டோம். நீ அரை மணி நேரம் தான் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து கங்கா ஆர்த்தியை பார்க்க போகிறோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓப்பா, சோ மெனி பீப்புள்ஸ். நிறைய பேர் போட்டில் போயிருக்காங்க. நம்ம கீழேருந்து பார்க்க போகிறோம். உள்ளே போவோங்க. இங்கே தான் நடக்குது. மெயின் ரோடு அந்த சைடு தாங்க. காய்ஸ், நீங்கள் வந்து இந்த கங்கா ஆரத்தி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 4 மணிக்கு 3:30க்கெலாம் இங்கேயே வந்துடுங்க. இங்கே வந்து நிறைய வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் வந்து 6:30க்கு வந்திருக்கோம். நீ ஒரு 30 மினிட்ஸ் வந்து இங்கே நடக்கும். பயங்கர கூட்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேர் போட்டில் வந்து பார்ப்பாங்க. நம்மளும் போட்டில் போய் பார்க்கலாம். பட் நமக்கு ரொம்ப நாள் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போய் பார்க்கலாம். க்ரௌடை பாருங்கள், எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வராது. இங்கே நடக்கக்கூடிய அந்த லைவ் அந்த சவுண்டோட உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோக்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சூப்பராகவே இருக்குங்க. இந்த கங்கா ஆரத்தி பார்த்திங்கன்னா தினமும் நடக்குங்க. தினமும் வந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கிட்ட நடக்கும் இந்த ஷோ. ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து அந்த ஆரத்தி வந்து பண்ணுவாங்க. அதாவது பூவை வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சாம்பிராணி வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் தீபத்தை வச்சு பண்ணுவாங்க, மயில் இறகை வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் 4 திசையிலையும் வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஸோ அது போக சாங்ஸும் பாடுவாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷோ. நீங்கள் போட்டில் போயும் பார்க்கலாம், இந்த மாதிரி க்ரௌடில் இருந்தும் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து இயர்லியாக போனால் மட்டும்தான் அங்கே போய் பார்க்க முடியும். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வரலான்னு பார்த்தோம். பட் ஆனால் கோயில் காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கே 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அங்கேருந்து நடந்து வரதுக்குள்ளே இங்கே பயங்கர டைம் ஆயிடுச்சு, கூட்டமாக ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 6:30 ஆயிடுச்சுங்க. இப்போது 7 o'clock வரைக்கும் ஷோ நடக்கும். ஸோ ஒரு 1/2 hour இருக்குது. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துகிறோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். என்ஜாய் பண்ணுங்கள்.
Thank you.
காய்ஸ் கங்கா ஆரத்தி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த கங்கா ஆரத்தி வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் காசில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். காய்ஸ், இங்கே ஒரு சுவாமி இருக்குது. இது வந்து பேர் வந்து கிச்சடி பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க. அதனால் உங்களுக்கு வந்து கோயில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கிச்சடி பாபா டெம்பிள். பயங்கரமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம ஊரில் மாதிரி இல்லை. நம்ம என்ன தான் நம்ம ஊரில் பானிபூரி சாப்பிட்டாலும் வடக்கு சைடு வந்து சாப்பிட்றது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 10 ரூபா தான் பிளேட்டு. சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்க பானிபூரிலாம். அண்டு நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா, பை பாய் அண்ட் see you. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.